ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன்? எத்தனையோ வீடியோக்கு நீங்க பார்ட் 2 கேட்டிருப்பீங்க, எதிர்பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோக்கு எதிர்பார்த்தீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. அதுதான் இந்த யூனிக் ஸ்டார் மணிச்சாவோட குவாலிட்டி. Hi friend and welcome to another episode of இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் கீழே விழுந்த கதை, இன்னொரு வாட்டி கீழே விழுந்த கதை. போன வீடியோ நான் 3 பாகமா பிரிச்செல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். ப்ரீ இன்சிடென்ட், இன்சிடென்ட், போஸ்ட் இன்சிடென்ட் எல்லாம். அந்த வீடியோ அளவுக்கு நான் இதுல சில்லற பொருட்கள பட் ஸ்டில் கதையா சொல்ற அளவுக்கு நடந்துச்சு. அதனால இது என்ன ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே போயிருந்தேன். தெரியாத ஏரியாலாம் இல்ல, புது ஏரியாலாம் இல்ல, அடிக்கடி போயிட்டு வர ஏரியா வழியா தான் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். அந்த ரோடு எப்படி இருக்கும்னா, நீ தப்பா ஓட்டிட்டு ரோட்ல இந்த வாட்டி பழி போடுறியான்லாம் கேட்காதீங்க. இந்த வாட்டி ட்ரூலி வாஸ் நாட் மை ஃபால்ட். அதை நான் இங்கேயே பதிவு பண்றேன். அந்த ரோடு கொஞ்சம் குழி குழியா தான் இருக்கும். அவங்களே ஒரு பெரிய குழி எல்லாரும் நோட்டீஸ் பண்ற அளவுக்கு அப்படி இருக்காது. குட்டி குட்டி குழி 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 குழியா இருக்கும். ஆனா அது மேல நீ வேகமா இல்ல நார்மல் ஸ்பீட்ல எல்லாம் போக முடியாது. இது புது குழியும் கிடையாது, ரொம்ப வருஷமா இருக்கிறது தான். அதுக்கு மேல ரோடெல்லாம் போடலையா அப்படின்னு கேட்காதீங்க. போடுவாங்க, சம்மர்ல போடுறாங்கன்னா அடுத்து மழைக்காலம் வரும்போது திரும்பி அது குழி ஆயிடும். எப்படி இருக்கும்னா, ஒரு சிக்னல் 300-400 மீட்டர்ஸ், அந்த குழி இருக்கிற ரோடு, அந்த ரோடு ஸ்ட்ரெச்சே ஒரு மாதிரி கேவலமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி பெட்டர் ரோடு வரும். நான் தான் ஃபர்ஸ்ட் நின்றுட்டு இருந்தேன் அந்த சிக்னல், ரெட் சிக்னல். இந்த சிக்னல் எடுத்த உடனே எல்லாரும் ஜொயின்னு போவாங்க தெரியுமா, ஏன்னா நான் தான் முந்திக்கிட்டு போய் விழுவேன் அப்படின்னு. அந்த மாதிரியும் நான் போகல. எனக்கு தெரிஞ்சு 30ல தான் போயிட்டு இருந்தேன். 30ஐயும் ஸ்லோ டவுன் பண்ணேன். ஏன்னா 30ல அந்த குழி மேல போனாலும் உனக்கு ஏதாச்சும் ஆகுதான் செய்யும். ஸ்லோ டவுன் பண்ண உடனே நீ இப்படி வண்டியை ஆட்டினியான்னு கேட்காதீங்க. நான் அதுவும் பண்ணல. நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா ஒருத்தர் வேகமா வந்தாரு. எனக்கு தெரிஞ்ச 50-60ல வந்திருப்பாரு. அந்த குழி கிட்ட நீ 20லயே போக கூடாது. அப்படிப்பட்ட குழிகள் அது. குழி இருந்தனால இப்படி திரும்பினாரான்னு தெரியல, அப்படின்னாரு. நான் அப்படியே பிறண்டு அப்படியே விழுந்துட்டேன். யா, தட்ஸ் தி ஸ்டோரி. இப்படி இடிச்சோன்னா வண்டி இப்படி போயிடுச்சு. அதனால நானும் ரைட் சைட்லயே எழுந்துட்டேன். என்னோட அதிர்ஷ்டம் எவனும் என் மேல வண்டியை ஏத்தல. எல்லாரும் நிறுத்திட்டாங்க என்ன சுத்தி. என்னதான் நான் திருப்பி விழுந்து வாரி இருந்தாலும் அட்லீஸ்ட் வாரிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ மேபி ஐ எம் லக்கி. போன வாட்டி இந்த பக்கம் ஃபுல்லா டேமேஜ் ஆச்சு இல்ல, இந்த வாட்டியும் அதே பக்கம் தான் டேமேஜ் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி கரெக்டா 1 வீக் ஆகுது. அதுக்குள்ளேயே எல்லாம் உதிர்ந்துருச்சு. ஸோ இட்ஸ் நாட் தட் பிக் ஆஃப் அ திங். இந்த வாட்டி நமக்கு முட்டி தேயும்னு பார்த்தா முட்டி தேயல. முட்டியில பிளட் கிளாட் ஆயிடுச்சு. நம்ம கால் இருக்கும்ல, பாதத்தோட அடியில, பாதத்துக்கு மேல இந்த சர்ஃபேஸ் அப்படியே தேய்ச்சி, இந்த சைடு இடுப்பு ஃபுல்லா அப்படியே ஸ்கிராச் ஆயிடுச்சு. அதெல்லாம் காட்ட முடியாது. ஃபீட் கண்டிப்பா காட்ட முடியாது. ஏன்னா நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரி not giving the feet content out for free. போன வாட்டி நான் ஸ்பீட் பிரேக்கர்ல எகிர்னால தேய்ச்சிக்கிட்டே போனேன். இந்த வாட்டி எவனோ இடிக்க தானே செஞ்சான். என் வண்டி தான் ஸ்பீடே இல்லையே, அதனால பொத்துன்னு விழுந்துட்டேன். தேய்ச்சிட்டு போல, நல்ல வேலை. அதனால விழுந்த உடனே எந்திரிச்சு யாரும் இல்லை, நானே எந்திரிச்சு நானே ஆக்டிவாவை தூக்கி வச்சு நானே ஒரு ஓரமா போனேன். டிராஃபிக் பிளாக் பண்ணக்கூடாதுன்னு. எக்ஸ்பீரியன்ஸ். என்னை இடிச்சவங்க வண்டியில 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, சாரி மேடம் அப்படின்னாங்க. அண்ணா இங்கதான் குழி இருக்குன்னு தெரியல, நான் ஏன்னா இவ்வளவு வேகமா வந்தீங்க. அவங்க வேணும்னா ஹாஸ்பிட்டல் போலாமா மேடம் அப்படின்னாங்க. போன வாட்டி அடிபட்ட உடனே வாங்கின சப்ளைஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கு. டெட்டால் இருக்கு, காட்டன் இருக்கு, போன வாட்டி வாங்கின ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் இருக்கு, அந்த ரவுண்டா ஒரு காட்டன் வருமே கிளீன் பண்றதுக்கு, அது இருக்கு. அதனால இல்லைங்க நான் போய்க்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போகலான்னு பார்த்த உடனே ஒரு அண்ணா என்னோட வண்டியில அந்த ஃப்ரண்ட்ல மேட் இருக்கும்ல, அது கீழே விழுந்துருக்கு போல, எடுத்துட்டு கொடுத்தாரு. தேங்க்யூண்ணா, நீங்க இல்லைன்னா நான் அப்படியே போயிருந்திருக்கேன், அதை பார்த்து இருந்திருக்க மாட்டேன். போறப்போ யோசிச்சுக்கிட்டே போனேன், என்ன பண்றது, வீட்டுல எப்படி சொல்றது, ரொம்ப அசிங்கமா பார்ப்பாங்களே, விழுந்துகிட்டே இருக்கேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டேன் வீட்டுக்கு. ஒரு 25-30 மினிட்ஸ் டிரைவ் இருக்கும். போயிட்டேன். 8 மணிக்கு மேல நீ வெளியே போனா டேஞ்சர்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு கூட நீங்க கேட்க முடியாது. நான் விழுந்தது 7 மணிக்கு. டைம் ஸ்டாம்ப் படி பார்த்தா கூட என் மேல தப்பு இல்லை. நான் 8 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் எல்லாம் கிளீன் பண்ணி ஆயின்மெண்ட் போட்டு டெட்டால் போட்டு எல்லாம் பண்ணேன். ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், அம்மா இந்த
மாதிரி கீழே விழுந்துட்டேன். பதற வேண்டாம், போன வாட்டி அளவுக்கு ஒன்றும் ஆகல. இருந்தாலும் எனக்கு ஒரு கொஸ்டின், இந்த வாட்டி நம்ம டிடி இன்ஜெக்ஷன் போடணுமா அப்படின்னு கேட்டேன். நீ கீழே விழுந்துதா இப்பதான் 6 மாசமே ஆக போகுது, ஒன்னும் போட வேணாம் அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் அவமானமா இருந்துச்சு கைஸ். டிடி இன்ஜெக்ஷன்ல இருந்தும் தப்பிக்கப்பட்டேன். ஏன்னா போன வாட்டி போட்டதே இன்னும் வேலிடா இருந்துச்சு. இதுதான் என்னுடைய 2வது சில்லறை கதை. எனக்கு இப்போ ஒரு மாதிரி எனக்கு தோணவே ஆரம்பிச்சிருச்சு, எனக்கும் இருசக்கர வாகனங்களுக்கும் ஏதோ சரிப்பட்டு வரலையோ அப்படின்னு. ஏன்னா நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்ச காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு இடி வாங்கியிருக்கேன். அதுவும் என் மேல தப்பு இல்லை. டோன்ட் யூ டேர் சேவ் வுமன். எங்க வீட்டுக்கிட்ட ரோடெல்லாம் ரொம்ப நேரோவா இருக்கும். ஆல்ரெடி நேரோவா இருக்கிற ரோட்ல பக்கத்துல மனசாட்சியே இல்லாம 2 கார் நிறுத்தி வச்சிருக்கோம். ஒன்னு 7 சீட்டர் கார் வேற, நடுவுல ஒரு வண்டி தான் போக முடியும். நான் பாட்டுக்கு அழகா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு அன்னைக்கு எக்ஸாம் வேற. நான் பாட்டுக்கு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். எங்கேருந்து வந்தாரு, எப்படி வந்தாருன்னே தெரியல. ஒரு அங்கிள் வண்டியில வந்து நிறுத்திட்டாரு. நான் எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட். ஏன் நீ நடு ரோட்ல ஓட்டுனேன்னு நீங்க கேட்கலாம். நடு ரோட்ல மட்டும்தான் இடம் இருந்துச்சு, சைட்ஸ்ல இடம் இல்ல. நான் போய்கிட்டு இருக்கிறப்ப அவரை பார்த்துட்டு இருந்தேன்னா கூட நான் ஸ்லோ டவுன் பண்ணி ஓரமா எங்கேயாச்சும் நின்று இருந்தேன். இங்கிருந்து எப்படி வந்தாருன்னே தெரியல. இடிச்சிட்டாரா? நான் என்ன ஆனேன், இதே ரைட் சைடு தான். இப்படி விழ வேண்டியது, விழுந்திருந்தேன்னா மண்டை போயிருக்கும். என்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா லக்கா என்னன்னு தெரியல, நான் இப்படி விழல, அப்படியே நிறுத்திட்டேன் கையை வச்சு. அதனால என் தலைக்கு ஒன்றும் ஆகவில்லை. முட்டியில லைட்டா தேஞ்சுது. சைக்கிள் எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு போய் சைக்கிளை பார்த்தா சைக்கிள் இவ்வளோ இருக்குன்னா, அந்த சைக்கிள் பிஎன்ஜி எப்படி கம்ப்ரஸ் பண்ண சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. சரி, இந்த சைக்கிள் வேலைக்கு ஆகாதுன்னு எங்க ஏரியால ஒரு டெய்லர் அண்ணா இருப்பாரு, எனக்கு தெரிஞ்ச டெய்லர் அண்ணா. அண்ணா சைக்கிளை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு அவரு கடையில நிக்க வச்சுட்டு என்னை இடிச்ச அங்கிளே என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டாரு. யாரு கூடயோ ஏறி ஸ்கூலுக்கு போயிருக்கியே, அறிவில்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அறிவில்லதான், எக்ஸாம் எழுதுறது முக்கியம் அப்படின்னு போய் உட்காந்துட்டேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு ரிவிஷன் டைம் அப்படின்னு உட்காந்து வச்சிருவாங்க. அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நடுங்குது. எக்ஸாம் எழுதுறப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல, கடகடன் எழுதி கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சு, நல்லா தானே இருப்பா இவ, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா பொறுமையா சொல்லி, இல்ல வரப்போ கீழே விழுந்துட்டேன். எங்க கீழே விழுந்த, கிரவுண்ட்லயா? இல்ல ஒரு வண்டி இடிச்சு கீழே விழுந்துட்டேன். ஏன் அதுக்கு பேர் ஆக்சிடென்ட்? என்னடி சொல்ற, என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? யா அதுக்கப்புறம் பார்த்தா முட்டியில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் மிஸ் முன்னாடி நிக்க வச்சு, நான் பேசுறேன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு டேர்ம் ஃபுல்லா என்ன கிளாஸ்க்கு வெளியே உட்காத்தி வச்சு மிஸ். அதனால எனக்கு அவங்களை பிடிக்காது. அதனால நான் அவங்க கிட்ட எதுவுமே பேச மாட்டேன். வேற வழி இல்லாம அவங்க கிட்ட போய் பேசினா, ஓ முட்டில அடிபட்டு இருக்கா, திஸ் ஒன்லி நோ, யூ கேன் கோ ஹோம் when class ends அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியும் மிஸ் இப்படிதான் பண்ணுவேன். அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு கூட என்ன அவங்க அனுப்பல. அப்படியே உட்காந்து எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணிட்டு 4:30 மணிக்கா கிளம்பி நடந்து போனேன். போனேன் இந்த மெக்கானிக் கடை, சைக்கிள் ரிப்பேர் கடைக்கு போய், அண்ணா சைக்கிள் ஓட்டிட்டு வர நிலைமையில இல்ல, நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். வண்டியில வந்து இப்படி வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அண்ணா வந்து சைக்கிள் இப்படி அப்படி அதெல்லாம் அவர் சொல்லல. சைக்கிள் இவ்வளோடே வாங்கியிருக்கேன், நீ எப்படிமா நல்லா இருக்க, நீயும் சேர்ந்து நசுங்கி இருக்கணுமே அப்படின்னா. ஸோ யா என்னுடைய லக்கா என்னன்னு தெரியல. என்னதான் நான் விழுந்து வாரினாலும் இது வரைக்கும் பெருசா எதுவும் பண்ணல. நான் எதுவும் சொல்லலை. நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். சொன்னா ஏதாச்சும் நடந்துருமோன்னு வேற பயமா இருக்கு. ஸோ யா இந்த மாதிரி ஒரு பேட் ஹிஸ்ட்ரி எனக்கு இருக்கு இந்த 2 வீலர்ஸ் வச்சே. அதனால இருசக்கர வாகனங்களை கைவிட்டுட்டு எங்க போறதுனாலும் நடந்தே போலாம். நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் இந்த வாட்டி ஆக்டிவாவை யாரும் திட்டாதீங்க. போன வாட்டி நான் திட்டினேன் ஏன்னா சதி பண்ணிடுச்சு. இந்த வாட்டி பாவம் என் ஆக்டிவா எதுவும் பண்ணல, அது பாவம். பிரேக்லாம் கூட இப்ப சரி பண்ணிட்டேன், நல்லா ஓடுது. யாரோ ஒருத்தர் வந்து இடிச்சுட்டாங்க. அதனால ப்ளீஸ் ஆக்டிவா இந்த வாட்டி யாரும் திட்டாதீங்க. ஸோ யா இது என்ன வீடியோன்னு தெரியல. கீழே விழுந்ததுல ஆரம்பிச்சு சைக்கிளுக்கு போய் ஸ்கூல் டீச்சர் ட்ராமாவை டம்ப் பண்ணி பாருங்க. நீ தானே கதை கேட்ட, நான் ஸ்டோரி போட்டோன்னு நீ தானே கதை கேட்ட, பார்ட் 2 போடு பார்ட் 2 போடு. கீழே விழுந்துட்டேன்னு ஸ்டோரி போடுறேன். அக்கா என்ன ஆச்சு, அக்கா எப்படி இருக்கீங்க, அக்கா என்ன ஆச்சு, இல்லையே 2-3 பேர் கேட்டிருப்பாங்க. அப்படியே ஃப்ளட் ஆகுது. அக்கா பார்ட் 2 போடுங்க, கீழே விழுந்த பார்ட் 2 போடுங்க, சில்லறையை சிதற விட்டேன் பார்ட் 2 போடுங்க. அவ்வளோ சந்தோஷம் உனக்கு நான் கீழே விழுந்த கதையை கேட்கறது இல்ல. கதை கேட்டல, இப்போ கேடு.
பார்த்து போங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோட்ல.